வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. அதாவது இந்த தாவேகாங்கிறது பாஜகவுடைய ப்ராடக்ட் தான். தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட கட்சிகளை அழிக்கணுங்கிற பாரதிய ஜனதாவின் கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவி தான் இந்த விஜய் கட்சி அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு அவர்களுடைய பத்திரிகை, பாரதிய ஜனதாவுடைய பத்திரிகையான தினமலரில் ஒரு செய்தி. எப்பவுமே இவங்க ஒரு விஷயத்த உண்மை போலவே தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்த கூச்சப்படாம சொல்லுவாங்க. பிள்ளையார் சில பால் குடிக்கிறதா இருக்கட்டும், திமுக கூட்டணி உடைய போகுது, திருமாவளவனும் விஜயும் கூட்டணி வைக்க போறாங்க, இவங்க தான் பரப்புனாங்க. ராகுல் காந்தி விஜயும் கூட்டணி வைக்க போறாங்க, இவங்க தான் பரப்புனாங்க, இப்பயும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் திமுக விட்டு வெளியே வந்துருவாங்க. இது எல்லாமே நடக்குதோ நடக்கலையோ, ஆனா கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம இந்த மாதிரி வதந்திகளை, அவதூறுகளை நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் அதை உண்மை மாதிரியே மீண்டும் மீண்டும் பரப்புறது. இதுதான் கோயப்பல்சே தத்துவம். இப்ப சர்வே ஒண்ணு முடிவை தினமலர் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது திமுகவே எடுத்துச்சான். இந்த சர்வே திமுக எடுத்து தினமலருக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க போல. சர்வே முடிவுகளை பாருங்க. திமுக 90 சீட்டு ஜெயிக்குமா, விஜய் கட்சி 70 சீட்டு ஜெயிக்குமா, அதிமுக வெறும் 35 சீட்டு, அதாவது அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் ஒரு சீட்டு, எந்த தொகுதின்னு தெரியல, இழுபறி 38. இது நல்லா யோசித்து பாருங்க. இப்போ உள்ள நிலையில் திமுக கூட்டணி மட்டும்தான் உறுதியாயிருக்கு, வலுவா இருக்கு, பிரிந்து போக முடியாம இருக்குங்கிறது தெரியும். அதனால வேக வேகமா திமுக தான் அதிக சீட்டு வருமா. ஆனா தொங்கு சட்டமன்றம் வருமா. தொங்கு சட்டமன்றம் வரணுங்கிறது இந்த பாஜக வலதுசாரி தினமலருக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரையும் தொங்கு சட்டமன்றம் வந்தது கிடையாது. திமுகனா தான், அதிமுகனா அதிமுக தான். இந்த இழுபறிங்கிற இல்லாம அவ்வளவு அழகா ஜனநாயகம், மாநில சுயாட்சி இங்கு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வைத்தறிச்சல்ல இதை எப்படியோ ஒரு கர்நாடகா மாதிரி, ஒரு பீகார் மாதிரி அடிக்கடி சட்டசபை கலையிற மாதிரி மாத்தி பிஜேபி நினைச்ச மாதிரி ஆளுநர் ஆட்சியை வச்சுக்கிட்டு, இல்லாட்டி பொம்மைகளை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு மகாராஷ்டிரா மாதிரி சிண்டைகளை உருவாக்க முடியாதா அப்படிங்கிற அவங்க ஏக்கம் இந்த இதுல தெரியுது. இதுல இவங்களுடைய இதை நான் வரிக்கு வரி அம்பலப்படுத்துறேன். நம்ம அந்த போற போக்குல தொகுதிகளை சொல்றதுல திமுக 90 தொகுதினா எதுலாம் கிடையாது. போற போக்குல அது ஒரு 90 வரும்பா, இது ஒரு 25 வரும்பா. பாஜக அதாவது என்னென்ன கட்சியெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்கறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக அதிமுக 2 கூட்டணி மட்டும் தான் ஜெயிக்குது 234 தொகுதியிலையும். இந்த சுயேட்சைகள் வெற்றி பெறுவதெல்லாம் வட மாநிலத்துல தான், ஓவேசிகள் வெற்றி பெறுவதெல்லாம் வட மாநிலத்துல தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கட்சிகள் மட்டும் தான் ஜெயிக்கும், சுயேட்சைகள் ஜெயிக்காது. அதுலயும் புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணி இல்லாம தனித்து நிற்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெறுவதே கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டு தேர்தல் வரலாறு. ஆனா தினமலர்ல பாருங்க, அதிமுக 35, நேற்று தொடங்கின அந்த சினிமா நடிகர் கட்சி 70. என்னென்ன தொகுதின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதுலதான் அவங்களுடைய வன்மம் தெரியுது. கவனிச்சு பாருங்க. திமுக கூட்டணி 90 தொகுதிகளிலும் முதலிடம் பெறுகிறது. 70 இடங்களில் 70 தொகுதியில் தாவேகா, 3வது இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணி. அதாவது அதிமுகவை காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் விஜயை கொண்டு வரணுங்கிறதா அவங்க நோக்கம். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரே நோக்கம், அதிமுகவை அடியோடு அழிக்கணும். அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். இப்ப பாருங்களா, அவங்க எடப்பாடி அவர்களை உங்களை தினமலர் எப்படி இழிவுபடுத்தியிருக்கு பாருங்க. அது திமுகவை எதிரியா நினைச்சா கூட முதலிடத்துல அதுதான் இருக்குன்னு போடுறாங்க. உங்களை விஜய் கட்சிக்கும் கீழே போய் ஒரு எவ்வளவு ஒரு பாரம்பரியமா அரை நூற்றாண்டு கால கட்சி எத்தனை முறை அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சியை இழிவுபடுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க அதுல போடுறாங்க என்னென்ன தொகுதின்னு போட்டிருக்காங்க. அங்கதான் நம்ம அவங்களுடைய வன்மத்தை நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி, இது வட தமிழக பகுதி. இது பெரும்பாலும் திமுகவுக்கும், தருமபுரி போன்ற பகுதியில் அதிமுகவுக்கும் சார்பா இருக்க பகுதி. இந்த தொகுதிகளில் வன்னியர் மற்றும் பட்டியல் இனத்தவர் அடர்த்தியாக வசிக்கும் 40 சட்டசபை தொகுதிகளிலும் தாவேகா தான் ஜெயிக்குமா, தாவேகா தான் முன்னிலை வைக்குமா. இது யாரை குறிவைக்கிறது? அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸ் 2ஆ உடஞ்சிருக்க பாமகவை காலி செய்யறது. கூட்டணி கட்சியான பாமகவை ஒண்ணுமில்லாம ஆக்கி அதை தன்னுடைய பொம்மையாக்கிக்கூடிய முயற்சி. இன்னொரு பக்கம் பறையர்கள், பட்டியல் சமுதாயத்தினர், ஆதி திராவிட மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை காலி செய்வது. அதாவது வட தமிழகத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஓட்டு ஃபுல்லா தாவேகாக்கு வந்துருச்சு, ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு வந்துருச்சு. தலித்துகள் என்றாலே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா தலித்துகள்னா சினிமா ரசிகர்கள், அவங்களுக்கு அரசியல் சிந்தனை எல்லாம் இருக்காது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்தும் அந்த கருத்துருவாக்கத்துல இருந்து உருவாகுது. இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாவே சொன்னார். எப்பவுமே தலித்துகளை இழிவா பாக்குறாங்க, சினிமாவுக்கு பின்னாடி போற விசேடிச்சான் குஞ்சான்கள் கிடையாது நம்ம அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெரியார், அம்பேத்கர், தமிழ் தேசியம், இடதுசாரி போன்ற முற்போக்கு அரசியலில் அதிகம் ஈடுபடுகிற இளைஞர்கள் தலித்துகள் தான். அவங்களுக்கு தான் அந்த தேவை இருக்கு. அடக்குமுறைனா என்ன, ஆதிக்கம்னா என்ன, அதிகார வர்க்கம்னா என்ன அப்படிங்கிற அந்த அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை அந்த இளைஞர்களுக்கு இருக்கிறதுனால
தந்தை பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் ஈழ மேதகு பிரபாகரன் அது எங்கெல்லாம் விடுதலைக்கான அரசியல் ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசியல் இருக்கோ அதை தேடி தேடி படிக்கின்ற இளைஞர்களாக கடந்த 25 ஆண்டுகளாக தலித் இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதான் உதாரணம். கம்யூனிஸ்ட் கட்சியில தலித்துகள் அதிகம், உங்களுக்கு நக்சல்பாரி அமைப்புகள்ல தலித்துகள் அதிகம், தமிழ் தேசிய அமைப்புகள்ல தலித் இளைஞர்கள் தான் அதிகம் உங்களுக்கு. இப்படியாக முற்போக்கு அமைப்புகளில் அதிகம் இருக்கிற தலித் இளைஞர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக சினிமாக்காரன் பின்னாடி விசில் அடிச்சுட்டு போயிடுவாயா, அவன் சினிமான் வந்தா போயிடுவான்ப்பா, ஏதாவது சினிமாக்காரங்க வந்தா போதும் இந்த எஸ்சி பசங்க எல்லாம் போயிடுவாங்கன்னு இழிவுபடுத்தும் விதமாக தொடர்ச்சியாக இதை சொல்லிட்டு வராங்க. ஒருபுறம் திருமாவளவனும் விஜயும் கூட்டணி சேரணுமா, இது அவங்களுடைய முதல் முயற்சி. திருமாவளவன் கதவை அடைச்சு ஓங்கி செவுல்ல அரைஞ்சு விட்டாரு, இங்க பாரு இனிமேல் பேசாத, இந்தியா கூட்டணியில நான் இல்ல, இந்தியா கூட்டணியை உருவாக்குன ஒரு சிற்பியான இருக்கிறேன், நான் எப்படி இந்த கூட்டணியை விட்டு வருவேன், பாஜகவை அழிப்பதே என் லட்சியம்னு அவர் சொல்லிட்டாரு. உடனே முதல்ல திருமாவளவனை வந்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, நீங்க வந்து இந்த ஒரு 6 சீட்டுக்கு 7 சீட்டுக்கு நிக்கலாமான்னு அவரை தூண்டி விடுற மாதிரி தூண்டி விட வேண்டியது. அதுக்கப்புறம் இன்னொரு புறம் இவங்க ஃபுல்லா விஜய்க்கு போயிடுவாங்கப்பா எஸ்சி ரசிகர்னு. எது உண்மை இதுல? திருமாவளவனை புகழ்ற மாதிரி புகழ்ந்து அவரை காலி செஞ்சு விஜய்கிட்ட கூட்டி வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதா அவங்க திட்டம். திமுகவை வலுகுன்ற செய்து விஜய்க்கு வலு சேர்ப்பது அவங்க நோக்கமே ஒழிய விடுதலை சிறுத்தைகளை உயர்த்துவது அவங்க நோக்கம் இல்லை. அதன் வெளிப்பாடு தான் இது. இப்ப பாத்தீங்களா, அவர் அந்த கூட்டணியை விட்டு வரமாட்டாருன்னு தெரிஞ்சவொடனே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டே இல்லப்பா, நீ வேற எஸ்சி ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு வந்துருச்சுன்னு அவமானப்படுத்துவது. இப்படிதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது ரஜினிகாந்த் மிகப்பெரிய சக்தின்னு அவங்க உருவாக்குனாங்க. அவர் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அவரை அவமானப்படுத்தி இதே மாதிரி வலதுசாரி பத்திரிகைகள் எல்லாம் அவரை கேவலப்படுத்தி போட்டுச்சு. இதுதான் அவங்களுடைய புத்தி. பயன்படுத்தும் வரை பயன்படுத்திட்டு கடைசியில் தூக்கி எறிஞ்சிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சென்னை, திருச்சி, கோவை, சென்னை, சேலம், கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 5 மாநகராட்சி பகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மொழி சிறுபான்மையினர், அவங்க சொல்றது நாயுடு ரெட்டியார் ஓட்டு அருந்ததியர் ஓட்டுன்னு நினைக்கிறேன், மொழி சிறுபான்மையினர் மற்றும் அருந்ததியர் பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்கும் 15 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. இந்த 15 தொகுதி எந்த தொகுதின்னு சொல்ல மாட்டாங்க, இந்த 40 தொகுதி எந்த தொகுதின்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் அவங்க புள்ளி விவரத்தோட அர்த்தம். இதுக்கான ஒர்க்கே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. பொத்தாம்புதோ உட்காந்து டேபிள் உட்காந்து எழுதுறது, ஃபீல்டு ஒர்க்லாம் பண்றது கிடையாது. எந்த தொகுதி எந்த ஆண்களா பெண்களா எதுவுமே கிடையாது, படித்தவனா படிக்காதவனா எங்க எடுத்த அதெல்லாம் கிடையாது. பொத்தாம்புதுவா தென் மாவட்டத்தில் ஒரு 15 தொகுதிகள், வட தமிழகத்தில் ஒரு 40 தொகுதிகள், எந்த தொகுதி அதெல்லாம் கிடையாதுப்பா. 40 தொகுதி திமுக தோக்குது, 15 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணுலாம் போகுது, 60 தொகுதியில தாவேகா முன்னிலை வைக்குது. எந்த 60 எந்த 15 எந்த 40 யாருக்குமே தெரியாது. இப்படிதான் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் மக்களவை தேர்தலில் ரிசல்ட் சொன்னார் தெரியுமா, ரெட்டை இலக்குல பாஜக ஜெயிக்கும் ஒரு 13 தொகுதி. எப்படி எங்க 13 தொகுதி ஜெயிச்சிச்சு, 0 தான் வாங்குச்சு. நாம் தமிழர் அது ஒரு 3-4 தொகுதி. அதாவது பொத்தாம் பொதுவா எத்தனை கட்சி போட்டியிடுதோ அத்தனை கட்சியும் இத்தனை தொகுதி ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? திமுக மட்டும்தான் ஜெயிக்க போற இடத்துல இருக்க போகுது. ஆனால் இவர்கள் யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் 3-4 சீட்டு கொடுத்துருவாங்க. இந்தாங்கப்பா அது எந்த தொகுதின்னு சொல்ல மாட்டாங்க. பிரசாந்த் கிஷோருங்கிற அந்த வலதுசாரி எடுத்த அதே பாணி தான் தினமலரும் பண்ணியிருக்கு. இப்போ அவங்க கை வச்சிருப்பது யாருன்னா மொழி சிறுபான்மையினர். மொழி சிறுபான்மையினரை இதே வலதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகங்கிறது ஒரு தெலுங்கர் கட்சி, திமுக திராவிடம் கன்னடம் தெலுங்கு இவங்க தமிழை அழிக்கிறதுக்காக வர்றாங்கன்னு விவாதங்களில் உட்கார்ந்து பச்சையா போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் மக்கள்கிட்ட தெலுங்கு பேசுறவங்க ஓட்டு திமுகவுக்கு இல்லையா விஜய்க்கா, ஏன்பா நீங்க தான் தெலுங்கு பேசுறதுக்காண்டியே திமுக இருக்குங்கிறீங்க, அப்ப தமிழர்கள்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு பக்கம் அப்படி ஒரு பிரச்சாரம், இன்னொரு பக்கம் தெலுங்கு பேசுறவங்க ஓட்டு விஜய்க்கு தான் போகுது. எவ்வளவு மோசமான ஆட்கள் பாருங்க, எந்த கொள்கையிலும் அவங்களுக்கு நேர்மை கிடையாது. இப்ப தெலுங்கு பேசுறவங்க ஓட்டு, அது தலித்துகள் ஓட்டை பிரிச்சாச்சு, விடுதலை சிறுத்தைகளை காலி பண்றதுக்கான வேலையை பண்ணியாச்சு. ராமதாஸ் இது ஆல்ரெடி ரொம்ப கீழே இருக்கு, அதனால அந்த ஓட்டுகளை கேப்சர் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க. இனி விஜய் தான் உங்களுக்கு அப்படின்னு அந்த இளைஞர்கள், ஆமா நம்ம கட்சி வேற உடஞ்சிருக்கு, நம்ம வன்னியர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்கள தூண்டி விடுறது. தலித் மக்கள்கிட்ட உங்களுக்கு விஜய்க்கு தான் மாசு இருக்குன்னு அந்த மக்களை குழப்பி விடுவது. அப்புறம் இங்கிட்டு வந்து மதுரை மாறி பகுதிகளை வந்து தெலுங்கர்கள் ஓட்டு விழப்போகுதுன்னு. ஏன்னா முக்குளத்தூர் ஓட்டு அங்க அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி சார்பா இருக்கு. இதை இன்னும் விஜய்க்கு அனுப்ப போறாங்களா என்னன்னு முடிவு பண்ணல. ஓபிஎஸ் வேற அமித்ஷாவை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்திச்ச செங்கோட்டையன் தாவேக்காக்கு போயிட்டாரு. இப்போ அமித்ஷா சந்திச்ச ஓபிஎஸ் விஜய்கிட்ட போறாரா, ஏடிஎம்கேலே கண்டினியூ ஆவாராங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கிறதுனால முக்குளத்தூர் ஓட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை முக்குளத்தூர் ஓட்டு ஒரு மாதிரி ஓபிஎஸ் இருந்தா அவர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகட்டும், இல்லைன்னா விஜய்கிட்டே போகுதுன்னு திருப்பி நம்ம சொல்லிடலாம். அது வரையும் நாயுடு, உக்கலே கவுடா, பலிஜா நாயுடு, அருந்ததியர் ஓட்டெல்லாம் விஜய்கிட்ட போகுதுன்னு சொல்லி வைப்போம். காசா பணமா சொல்லி வைப்போம். இந்த புள்ளி விவரங்களுக்குலாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அடுத்து தென் மண்டலத்தில் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர், அப்புறம் இந்த சைடு தூத்துக்குடி,
போடிநாயக்கூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா தூத்துக்குடி வந்துடுறாங்க. அப்புறம் தூத்துக்குடியிலிருந்து திருப்பி ரிட்டன் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் தாவேகாவுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் ஓட்டுகள் கிடைக்கலாமா. குறிப்பிடத்தக்கங்கிறது என்னன்னு தெரியல, புரியுதுங்களா? ஜாதி ஜாதியா பிரிச்சு விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட வேண்டியது, அப்புறம் பகுதி பகுதியா பிரிச்சு ஒரு கணிசமான ஓட்டு. எதுவுமே துல்லியமா நுட்பமா இதுதான் சொல்றது கிடையாது. வன்னியர்கள் ஓட்டு விஜய்க்கு, தலித்துகள் ஓட்டு விஜய்க்கு, எத்தனை தொகுதி, ஒரு 40 தொகுதி, ஒரு 15 தொகுதி, இப்படியாக தமிழ்நாடு முழுக்க இவங்க சர்வே எடுத்ததா. ஒரு முறை இந்த பேனா வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு பாண்டே எடுத்தார்ல, ஒரே நாள்ல சர்வே எடுத்தாரு, ஒரு நாள் கூட இருக்காது. அந்த செய்தி வந்து அரை மணி நேரத்துல ஏதோ ஒரு சர்வே எடுத்து இதற்கு பின் அதற்கு பின்னு போட்டாங்க. எப்படிப்பா அரை மணி நேரத்துல தமிழ்நாடு முழுக்க ஆள் அனுப்பி எடுத்தீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்களால முடியும். ஒரு படம் இந்த சார்லி ஜோக்ல சொல்லுவாங்கல்ல, சூர்யா படத்துல, 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் செல்போன்ல சிம் கார்டு இல்லாமலும் பேசலாம், செல்போன்ல பேட்டரி இல்லாமலும் பேசலாங்கிற மாதிரி இவங்களாம் இப்படித்தான் இவங்க சர்வேக்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கொங்கு மண்டலத்தை வந்திருக்காங்க. கொங்கு மண்டலம் திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு சாதகமா இருக்கிற பகுதியவே விஜய்க்குன்னு கொடுத்துட்டாங்க. கொங்கு மண்டலம் திமுகவுக்கு பின்னடைவை கடைசி சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த பகுதி. அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கொங்கு மண்டலத்தில் கரூர், கோவை மாவட்டங்களில் 5 தொகுதிகளில் அக்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பே இல்லாத நிலையில் நாமக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மற்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி திமுக முன்னணியில் இருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் திமுக டெவலப் ஆகுதான். ஏன்னா இப்ப ஏடிஎம்கேவை காலி பண்றதுக்கு, இது எடப்பாடியை காலி பண்றதுக்கு அவங்க இலக்கே வந்து இதுதான். இப்ப எடப்பாடி ஒன்றும் இல்லாம ஆயிட்டாரு, 2021 ஜெயிச்ச மாதிரி மேற்கு மண்டலத்தில் ஜெயிக்க மாட்டாருங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க கணிப்பு வந்து உண்மையாகவும் இருக்கான். ஸோ கொங்கு மண்டலத்துல அதிமுகவை விட திமுக முன்னிலை வைக்குது, நாங்க நடுநிலையாகவும் செய்தி சொல்றோம்னு அந்த ஒரு கான்செப்டை என்னன்னு கேட்கலாம்ல. இது என்னங்க சும்மா அவங்க விஜய்க்கு, ஏடிஎம்கேக்கு, பாஜகவுக்கு சார்பா சொல்லியிருக்காங்கன்னா, பாத்தீங்களா பாஜக ஜெயிக்கும் நாங்க சொல்லவே இல்லை, நாங்க ஒண்ணு ஏடிஎம்கே ஜெயிக்குன்னு சொல்லல, விஜய் ஜெயிப்பாருன்னு தான் சொல்றோம். ஏன்னா இவங்க ஏடிஎம்கேவை அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அதுல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல விஜயை கொண்டு வரதுனால இப்போதைக்கு அவங்க ஏடிஎம்கேவை டிஎம்கே காரங்களை விட மோசமா அடிப்பாங்க. அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து கரூர், கோவை மாவட்டங்களில் 5 தொகுதிகளில் கட்சிக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து தென் மாவட்டங்களில் தலித்துகள், சிறுபான்மையினர் சொல்லிட்டோம். அடுத்து நாடார், தேவேந்திரகுல வேளாளர் அதிகமாக உள்ள தொகுதிகளில் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு தாவேகாவுக்கு ஓட்டுகள் இல்லை. அதாவது தாவேகா பாசிட்டிவா மட்டும் இல்ல, நெகட்டிவானதையும் சொல்றாங்களா. ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர்களை வந்து முழுக்க பிஜேபி கண்ட்ரோல்ல எடுத்திருக்கு. அந்த பல்லர் அரசியல தேவேந்திரகுல வேளாளர் அரசியல், தேவேந்திரன், நரேந்திரன் மோடி சொல்லிட்டு போயிருக்காரு. சோ தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு எப்படி நாடார்கள், தேவேந்திரகுலாளர்னா ஏடிஎம்கே ஓட் பேங்க்ல இல்ல, பிஜேபி ஓட் பேங்க்ல இருக்கு. சோ பிஜேபி ஓட் பேங்கை விஜய் டிஸ்டர்ப் பண்ணலையா. நாடார், தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டலாம் சவுத்துல வந்து விஜய்க்கு வராதான், ஏன்னா அது பிஜேபிக்கு வரணும். எப்படி முக்குளத்தூர் ஓட்டை சைலண்டா வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா டிடிவி, ஓபிஎஸ் விஜய்கிட்ட வராங்களா, ஏடிஎம்கேக்குள்ளேயே ஐக்கியமாறாங்களான்னு தெரியல. அது ஐக்கியமானதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவாங்க. சோ தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் ஓட்டை சைலண்டா பேசாம சிறுபான்மையினர் ஓட்டையும் தலித் ஓட்டையும் பேசிட்டு அழகா நாடார் ஓட்டு, தேவேந்திரர் ஓட்டு விஜய்க்கு இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நாடார், தேவேந்திரர் பிஜேபி கிட்ட இருக்கிறாங்க, அந்த ஓட் பேங்க் பிரிய வேணாம் அப்படிங்கிறத தெளிவா இருக்காங்க. எவ்வளவு தெளிவா பாஜக ஸ்கெட்ச் போட்டு இறக்கி வேலை கமிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கு சாதகமா அந்த மாதிரி வலதுசாரி பத்திரிகைகள் செயல்படுதுன்னு பாருங்க. அதே சமயம் முக்குளத்தோர் மற்றும் நாயுடு சமுதாயத்தினர் அதிகமாக வசிக்கும் சட்டசபை தொகுதிகளில் தாவேகாவுக்கு சாதகமான சூழல் காணப்படுகிறது. இதைத்தான் வேற லாங்குவேஜ்ல 2 பத்திக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்ப அதே கருத்தை இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்லி சட்டசபை தொகுதியா மாவட்டங்கள்னு சொல்லிட்டாங்க, அடுத்து சட்டசபை தொகுதிகள். கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் கடலோர மாவட்டங்களில், குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டம், குளச்சல், கிள்ளியூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், தூத்துக்குடி போன்ற தொகுதிகள் தாவேகாவுக்கு சாதகமாகவே உள்ளன. இது எல்லாமே காங்கிரஸ் பெல்ட். வேற கன்னியாகுமரிங்கிறது காங்கிரஸ் சாதக பெல்ட்டா இருக்கு. இந்த இடத்துல காங்கிரஸை வீக்கன் பண்றதுக்கு விஜய் வளர்றாரு, காங்கிரஸ் காலியாகுதுங்கிற சப்ஜெக்டை இங்க பதிவு செய்யறாங்க. காங்கிரஸுக்கு இணையா அங்க பாஜகவும் சவாலா இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பாஜகவை தூக்குற மாதிரி தூக்கி, அதாவது பாஜக ஜெயிக்குதுன்னு ஒரு இடத்துலையும் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா பாஜகவோட சக்தியா இருக்கிற கட்சிகளை வீக்கன் பண்ணிட்டு அந்த இடத்துலலாம் விஜய் வராருங்கிறாங்க. அப்ப ஏடிஎம்கேவை அடியோட காலி செய்யணும், ராமதாஸ் பாமக வாக்குகளை சிதற விட்டு விஜய்கிட்ட போக வைக்கணும். முக்குளத்தூர் ஓட்டு கொஞ்சம் சைலண்டா இருக்கு, ஏடிஎம்கேக்கா விஜய்க்கா நாங்க யோசிச்சு முடிவெடுக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர்கள் ரொம்ப அப்பட்டமாக விஜய் கட்சியை எடப்பாடி இடத்தில் கொண்டு வராங்க. இது எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை அயோத்தியா மாத்தினா என்ன நயினா நாயந்தன் கேட்கிறாரு, ஹெச் ராஜா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, இப்ப நயினாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்க எவ்வளவு அப்பட்டமா தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றம், மத கலவரம், தர்காக்குள்ள நுழையிறது, முருகன் கோயில்ல பிரச்சனை பண்றது. சோ அயோத்தி, உத்தரப்பிரதேசம், வட தமிழகத்துல என்ன மதவெறியை தூண்டி பிரச்சனை பண்ணி இவங்க ஆரம்பிச்சாங்களோ
அதே மாதிரியான விஷயங்களை, சர்ச்சைகளை இவர்கள் மீண்டும் இங்கு தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணையாக, அதாவது திமுக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு அரசியலையும், அதிமுக பாஜக பச்சை மதவாதம் அப்படின்னு இன்னைக்கு படித்த இளைஞர்கள் அருவருப்பாரால, அந்த அருவருப்பு அடையணும்னு அப்படியே திமுகவுக்கு போயிடாத, அப்படியே விஜய்கிட்டவா, விஜய்க்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி எப்படியோ பாரதிய ஜனதா அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள். அதனாலதான் பச்சை குழந்தை கூட பார்த்தா சிரிக்கிற மாதிரி இப்படி ஒரு காமெடியான ஒரு பித்தலாட்டத்தனமான சர்வேவை இவங்க வெக்கமே இல்லாம எடுப்பாங்க. கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம சொல்லுவாங்க. இப்ப நீங்க ரிசல்ட் மாறி வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்க அன்னைக்கே சொன்னோமே திமுக தானே முதலிடத்தில் இருந்தது, திமுக ஜெயிக்கும் தானே சொன்னோன்னு. ஆனா தொங்கு சட்டமன்றம்னு சொன்னதை மறந்துடுவாங்க. தொங்கு சட்டமன்றம் மறணுங்கிறது தான் பாஜகவினுடைய ஆசை. இதை தான் இவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இது மாதிரியான சர்வேக்கள் இன்னும் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள ஏகப்பட்ட அளவில் வரப்போகுது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை மறுத்து பேசின எல்லாமே ஆதாரத்தோட, இன்னும் சொல்ல போனா ஜீவாட்டோட எலெக்ஷன் நெருங்குதுங்க, நம்ம சர்வே செய்ய போறோம். கடந்த ஆண்டு இல்லை கடந்த தேர்தல் இந்த தேர்தல் என்ன வித்தியாசம், என்ன மாற்றம், எல்லாத்தோடையும் நம்ம செய்ய போறோம். இந்த மாதிரியான சர்வேக்கள் மக்களை சந்திக்காமல் மக்களிடம் கருத்தை திரிப்பதற்காக நடைபெறுகின்ற சர்வேக்கள். நம்ம மக்களுடைய பல்ஸை பார்த்து என்ன மாதிரியான பாதிப்பு தாக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி நம்ம எடுப்போம். இந்த சர்வே நான் பொய், உண்மைக்கு மாறானதுங்கிறத தொகுதியா மாவட்ட வாரியா நான் மறுத்திருக்கேன், எந்த லாஜிக்கும் இல்லாம. இவங்களுடைய உள்நோக்கம் பாஜக வளரணும், இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, அது வரையும் விஜய் வளரணும், அதுக்கு அதிமுக அழியணும். இது எடப்பாடி அவர்களே நீங்க எப்ப புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப வெளிப்படையா மெட்ரோ ரயில் தேவையில்லைங்க, மதுரைக்கு மெட்ரோ தேவையில்லை, நாங்க அயோத்தி ஆக்க போறோம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி நீங்க பாஜகவுக்கு ஆதரவாகவே இருங்க, பாஜக உங்களை கரைத்து விடும், அழித்து விடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை மீண்டும் மீண்டும் சொல்றோம். நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதிமுக மீது எந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் இல்லைங்கிறது தான் மீண்டும் மீண்டும் இது உறுதிப்படுத்தும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.